ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆன படம் இன்டர்ஸ்டெல்லார். இந்த படம் இப்போ ப்ரீ ரிலீஸ் ஆகிருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைன்னு சொல்லி பார்ப்போம். பூமியில் மக்கள் வாழ்றதுக்கு தானியம், அதாவது சாப்பாடு எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதனால நாசா டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, பூமி மாதிரியே இருக்கிற ஒரு பிளானட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு டீமை கிரியேட் பண்ணுவாங்க. டீமை மேலே அனுப்பி ஏதாச்சும் பிளானட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி டேட்டாவை கனெக்ட் பண்ணி அனுப்ப சொல்லுவாங்க. போன அந்த டீமுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட ஒன்லைனு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம சேனலில் ஒரு வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படத்தோட கதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் சயின்டிஃபிக் டேர்ம்ஸை கொஞ்சம் விஷயம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கதை நான் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிய வருங்க. இதில் ஃபஸ்ட்டு பிளானட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மில்லர் பிளானட். அதாவது ஓசன் மட்டும் தான் இருக்கும், அங்கே கடல் தான் ஃபுல்லாக. அங்கே எப்பப்போ சுனாமி வரும்னே தெரியாது, திடீர்னு சுனாமி வரும். அங்கே வந்து இப்போ என்னன்னா 1 மணி நேரம் இப்போ அங்கே நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம எர்த்தோட கணக்குப்படி 7 வருஷம், அதாவது 1 மணி நேரம் அங்கே இருந்தீங்கன்னா நம்ம எர்த்தில் இருக்கும் 7 வருஷம் கணக்காகும். அதான் இந்த மில்லர் பிளானட். செகண்ட் பார்த்தீங்கன்னா மான் பிளானட். இந்த மான் பிளானட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஸ் தான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கேயும் மக்கள் வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தேர்டு எட்மட் பிளானட். இங்கே வந்து மக்கள் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளாக் ஹோல் அதோட கான்செப்ட் என்னன்னா, ஆர்பிட்டர் சர்க்கிள் ஆகிட்டே இருக்கும், அதாவது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போது இங்கேருந்து நான் இங்கே வரைக்கும் நான் போகணும். அப்போது நான் டிஸ்டன்ஸ் என்ன, இப்படி போய் நான் இப்படி போகணும், இதுதான் டிஸ்டன்ஸு. இப்போ இந்த இது நான் சர்க்கிள் இப்படி ஆக்கிட்டேன்னா இப்போ இங்கேருந்து நான் ஈஸியாக இப்படி போயிடுவேன். ஸோ அதுதான் அதோட கான்செப்ட் பிளாக் ஹோல்டுன்னு சொல்லிட்டு. வார்ம் ஹோல்டு. இந்த வார்ம் ஹோல்டுன்னு அப்படி என்னன்னா, இது ஒரு 12 பிளானட்டு ஒரு தனி கேலக்ஸியே இருக்குங்க. ஒரு 12 பிளானட்டு தனி கேலக்ஸியே இது உள்ளே இருக்குங்க. ஸோ அதான் வார்ம் ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டெக்ஸராக்ட். அப்படின்னா என்னன்னா, ஒரு டைம் ட்ராவல் மாதிரி. அதாவது உங்களோட மெமரிஸ் இருக்கும்ல, இப்போ நீங்கள் ஸ்கூல் லைஃப்பை போய் பார்க்கணும், காலேஜ் லைஃப்பை போய் பார்க்கணும், அந்த மாதிரி மெமரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அங்கே போய் உங்களால் பார்க்க முடியும். இந்த டெக்ஸராக்ட் இந்த கான்செப்ட் மூலிமா அங்கே போய் பார்க்க முடியும். அங்கே என்னென்ன நடக்குது நீங்கள் அது எல்லாமே பார்க்க முடியும் அங்கேருந்து. ஆனால் உங்களால் கிராவிட்டி மூலம் கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. அதுதான் அந்த ஒரு பிரச்சனை. ஆனால் உங்களால் அது எல்லாமே பார்க்க முடியும். கம்யூனிகேட் யார்கிட்டையும் உங்களால் பண்ண முடியாது. இது ஒரு கிரிட்டு மாதிரி தாங்க. சரி, படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். இவர் நாசால ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள். திடீர்னு வேலையை விட்டு வந்துடுவார். ஏன்னா தானியம் எதுவுமே இல்லாமல் விவசாயம் தான் இப்போ அடுத்து முக்கியம்னு சொல்லிட்டு நினச்சி விவசாயத்தை பண்ணிட்டு இருப்பாருங்க, வேலையை விட்டுட்டு வந்து. இவர் பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்பார், ஒரு வாட்ச். அதுக்கப்புறம் இவர் வீட்டில் ஒரு பூனை இருக்கும். அந்த பூனை இவங்க பொண்ணுன்னு சொன்னேன்ல, இவர் ஹீரோவோட பொண்ணு வீட்டில் புக் ரேக் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த புக் ரேக் இருக்கும். அங்கேருந்து ஏதோ புக்கை தூக்கிட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குங்க. திடீர்னு அவங்க பொண்ணு என்னன்னா, இந்த மாதிரி புக் ரேக்கில் இருக்கிற புக்கு எல்லாமே தானாக கீழே விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு கோஸ்ட் இருக்குது நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இவர் அது பெருசாக நம்ப மாட்டாருங்க. சமாளித்து பொண்ணை வந்து அனுப்பிடுவார். திடீர்னு ஒரு நாள் பூகம்பம் வந்துடுங்க. வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும். அப்போது ஹீரோட பொண்ணு வீட்டில் ஒரு புக் ரேக் இருக்குன்னு சொன்னோம்ல, இந்த கோஸ்ட் இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல ஒரு கோடு இருக்கும். ஒரு கோடு இவருக்கு கண்டுபிடிச்சிருவார். அந்த கோடை வச்சு ஒரு லொக்கேஷன் கண்டுபிடிப்பார். அந்த லொக்கேஷன் பார்த்தீங்க எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாசாவோட ஒரு யூனிட் தான் அந்த லொக்கேஷன். ஸோ அந்த லொக்கேஷனுக்கு போனால் அங்கே ஒரு ப்ரொஃபஸர் இருப்பாருங்க. அந்த ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோவை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 12 பேரை 12 பிளானட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. எதுக்காக, மக்கள் எந்த பிளானட்டில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி டேட்டாவை கலெக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 பேரை 12 பிளானட்டுக்கு, அதாவது ஒரு பிளானட்டுக்கு ஒரு ஆள் அந்த மாதிரி. அப்போது போனவங்க 3 பேர் மட்டும்தான் இந்த மாதிரி 3 பிளானட்டில் மக்கள் வாழ முடியும்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. டேட்டாவை வந்து இங்கே அனுப்பியிருப்பாங்க. இப்போ அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்லுவார்னா, நம்ம மாதிரி ஹீரோ கிட்ட, நீங்கள் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி
ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி அந்த 3 பிளானட்டுக்கும் போய் மக்கள் எந்த பிளானட்டில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸரோட பொண்ணும் சேர்த்து மொத்தமாக டீமாக சேர்ந்து இவங்க வந்து அங்கே போவாங்க, மேலே போவாங்க. இப்போ இவங்க ப்ரொஃபஸர்கிட்ட மோஸ்ட்லி 2 பிளான் இருக்கும், பிளான் ஏ, பிளான் பி. இந்த பிளான் ஏங்கிறது என்னன்னா கிராவிட்டி ஈக்குவேஷன். அதாவது ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை மேலே ரெடி பண்ணி எல்லாரும் அங்கே போகிற மாதிரி பிளான், அதாவது பிளான் ஏ. பிளான் பிங்கிறது என்னன்னா, அப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க ஒரு பிளானட், இந்த பிளானட்டில் வாழ முடியும், மக்கள் வாழ முடியும்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கருமுட்டைன்னு சொல்லுவோம். அது ஒரு 5000 முட்டையை நாங்கள் வச்சுருவோம். நீங்கள் போகும்போது ஸ்பேஸில் போகும்போது வச்சுருவோம். நீங்கள் அங்கே போய் அதை வச்சுட்டீங்க, அவங்க மனுஷங்கள மாறி அங்கே வாழ்வாங்க. இதான் பிளான் பி. இந்த 2 பிளான் தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவாருங்க. இதுதான் கேட்டுட்டு நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு எல்லாமே டீமை ஃபார்ம் பண்ணி அந்த ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரியே இவங்க மேலே போவாங்க. இவங்க மேலே போகும்போது ஒரு 2 ரோபோட்ஸு இவங்க இங்கேருந்தே மேலே போவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க. இவங்கள்ட்ட வந்து லேண்டர்ஸ் ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்டுங்க. அதாவது என்னென்னா ஒரு ஃப்ளைட் மாதிரி, ஒரு சின்ன ஃப்ளைட்டு மாதிரி, அதுவும் இவங்க இந்த ஸ்பேஸில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. இங்கேருந்து மேலே போனோடனே இவங்க ஃபஸ்ட்டு மில்லர் பிளானட்டுக்கு தான் போவாங்க. மில்லர் பிளானட்னா என்னென்னா ஃபுல்லாக ஓசன் இருக்கிறதா சொன்னேன், அதாவது கடல். அப்போது இவங்க போய் இறங்குற நேரம்னு பார்த்து சுனாமி வந்துடுங்க. சுனாமி வந்தோன்னா இங்கேருந்து அவங்க தப்பிச்சா போகணுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பிக்க பார்ப்பாங்க. ஆனால் சூழ்நிலை காரணமாக ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் அங்கே இறந்துருவாருங்க. ஹீரோ ஹீரோயின் மட்டும் அங்கே தப்பிச்சிருவாங்க. இன்னொரு சயின்டிஸ்ட். அடுத்த பிளானட் மான் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மான் பிளானட்லாம் என்னென்னா ஃபுல்லாக ஐஸ் இதாக இருக்கும், அங்கே மக்கள் வாழ முடியாது. ஆனால் என்னென்னா இவங்களுக்கு போன ட்விஸ்ட்டு, அங்கே ஒரு சயின்டிஸ்ட் வந்து தூங்கின மாதிரி இருப்பாருங்க இவங்க போகும்போது. அப்போ அவர் தான் வந்து என்னென்னா பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி இங்கே மக்கள் வாழ முடியும்னு சொன்னாராம். அடுத்த டீம் இங்கே வருவாங்க, அவங்க மூலியமாக நம்ம அவங்க இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணி இப்படி டேட்டாவை கொடுத்தது தான் இது. சரி, இப்போ எங்கேயே போய் மாட்டிக்கிட்டாங்க. அப்போது ஒரு சயின்டிஸ்ட்டு அங்கேருந்து இவங்கள விட்டுட்டு ஒரு கிராஃப்ட் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாருங்க, எஸ்கேப் ஆயிடுவார். இப்போ இவங்கள்ட்ட இருக்கிறது ஒரு சின்ன கிராஃப்ட் மட்டும் இருக்கும், 2 கிராஃப்ட் மட்டும் இருக்கும். அதுலேயே ஃபியூல் கம்மியாக இருக்கும். இப்போ இடத்துக்கும் இவங்களால போக முடியாது. அடுத்து இங்கே அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. என்னன்னா, இது வந்து வெயிட் நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம்னா, அதாவது அந்த கிராஃப்டோட வெயிட் நம்ம கம்மி பண்ணியிருக்கோம்னா ஃபியூலும் கண்டிப்பாக கொஞ்சம் ட்ராவல் அதிகமாக பண்ணிக்கலாம். ஃபியூலும் கிடைக்கும், ட்ராவலும் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கலாம். இப்போ அவரோட பிளான் வந்து ஃபஸ்ட்டு அந்த பிளானாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இல்லையா, அதாவது இங்கே 1 மணி நேரம் இருக்காங்கன்னா நம்ம எர்த்து டைம் படி 7 வருஷம் கணக்கு. அப்போது இவங்க 2 வருஷமாக ட்ராவல் பண்ணி தான் இங்கே வந்திருக்காங்க. வந்துட்டு இங்கே இவங்க அந்த மில்லர் பிளானட்டில் இறங்கி அங்கேருந்து தப்பிச்சு இந்த இடத்துக்கு வரும். அப்போ அங்கே டைம் வேஸ்ட் ஆகிருக்கும், அங்கே டைம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே மாதிரி மார்ட் பிளானட்டு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆயிருக்கு. ஏன்னா இவங்க வந்து இங்கே மாட்டிக்கிட்டாங்க, இங்கேருந்து போக முடியாது. இப்போ இது அவங்க வந்து வெயிட் கம்மி பண்ணி ஃபியூலை ட்ராவல் அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிளான் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கே டைம் ஆகிருக்கும் நிறையா. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருஷம் வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்கும். இப்போது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி பார்க்கும்போது ஒரு டெக்ஸரண்ட் ஒரு கான்செப்ட் நான் சொல்லியிருப்பேன். அதாவது கிராவிட்டி மூலியமா நீங்கள் இங்கேருந்து இன்னொருத்தருக்கு போகலாம், போய் பார்க்கலாம், அங்கே என்ன நடக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம், ஆனால் கம்யூனிகேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த கான்செப்ட் தான் இப்போ இவங்க எடுத்திருப்பாங்க. இவங்களோட ஒரு ரோபோட்டை எடுத்துகிட்டு போயிருப்பான்னு சொன்ன ஒரு 2 ரோபோட்டு. அந்த ஒரு ரோபோட் வேணுன்னா எனக்கு இந்த கோடு தெரியும், இது மூலிமா நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்டைல் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா டக்குன்னு அந்த கான்செப்ட் மூலிமா நம்ம அவரை ஒரு வீட்டுக்கு, அதாவது ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருப்பாருன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த வாட்ச் மூலிமா கம்யூனிகேட் பண்ண பார்ப்பார். இந்த அந்த ஈக்குவேஷனை வந்து அவர் பொண்ணுக்கு கம்யூனிகேட் பண்ண பார்ப்பார். அவர் பொண்ணு அந்த ஈக்குவேஷனை எல்லாமே நோட் பண்ணி அதை சால்வ் பண்ண பார்க்குறாங்க. பெரிய ஆளாக வந்து சால்வ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ மட்டும் இங்கே இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ அவரோட வயசு பார்த்தீங்கன்னா 124 வயசு என்னமோ. அவரை பெரியவங்க. அவருக்கு வந்து ஆப்ரேஷன், அதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தா ஒரு பாட்டி. அது யாருன்னு பார்த்தா இவரோட பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, அந்த ஒரு பாட்டி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்துட்டீங்க,
நீங்கள் வருவீங்க எனக்கு தெரியும். அப்போது பல வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னபோது யாருமே நம்பலை. ஆனால் இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் இது வந்து மிஷின் கம்ப்ளீட் ஆகலை உங்களோடது. உங்கள் கூட வந்த ஒருத்தவங்க சயின்டிஸ்ட் வந்து அவங்க அங்கே தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு இப்போ வரணும். ஆனால் நீங்கள் மறுபடியும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி யாராவது இவர் பொண்ணு வந்து எங்கள் அப்பாட்ட நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னே இவரும் மறுபடியும் இங்கேருந்து மறுபடியும் அங்கே போவாருங்க அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்கு. இந்த கதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியுமான்னு கேட்டால் புரியாது. இப்போ இவ்வளோ கொஞ்சம் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே புரியாது. கொஞ்சம் நம்ம இதெல்லாம் டிக்ஷனரி இல்லைன்னா நம்ம கூகுளில் வச்சு நம்ம சர்ச் பண்ணி இது என்னன்னு பார்த்துட்டு இது நம்மளே கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும், படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒரு கிளான்ஸ் ஒரு புரிகிற மாதிரி சொன்னால் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லினா நான் இந்த இது சொன்னது. இந்த படத்தில் பாஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படத்தில் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், எல்லாரோட டெக்னீஷியன்ஸ் ஒர்க்குமே நல்லா இருந்துச்சு. எதுவுமே குறையே இல்லை. எல்லாரோட ஒர்க்குமே நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் ஒர்க் ஆச்சு சூப்பராக இருந்துச்சு. இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும் எல்லாரோட ஒர்க்குமே நல்லா இருந்துச்சு. சரி, எல்லாமே நல்லா இருக்கு. இந்த படத்தில் நெகட்டிவே இல்லைன்னு கேட்டால், இந்த படத்தை சொல்கிற மாதிரி நெகட்டிவ் எதுவுமே இல்லைங்க. ஃபுல்லாக பாசிட்டிவ் மட்டும்தான். நெகட்டிவாக அது சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா படம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருமான்னு கேட்டால் இல்லை. சில பேருக்கு புரியும், சில பேருக்கு வந்து அது லேட்டாக தான் புரியும். ஒரு 2, 3 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது புரிய வரும். ஸோ அதனால் இந்த படத்தை வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்து புரியலனாலும் செகண்ட் டைம், தேர்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கான்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ பார்க்கலாம். அவ்வளோ டீட்டெயிலாக இந்த டைரக்டர் கிறிஸ்டோபர் வந்து நல்லாவே சொல்லியிருப்பார் இந்த படத்தை. இந்த படம் 2014 ரிலீஸ் ஆன படம். அப்போவே இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் உள்ள படமாக நல்லா இருக்கிற படமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சும்மா ஒன்றும் சொல்லைங்க, இந்த படம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த படம் இப்போ ரீ ரிலீஸ் ஆகிருக்குங்க. பார்க்கறதும் பார்க்கறதும் அது உங்கள் இஷ்டம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.